ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம ஏகே ஹோம் கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 kg கேபேஜை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் கிரேட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள், கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மைதா மாவு 1 கப்பு சேர்த்துக்கலாம். மைதா மாவு உங்களுக்கு வேண்டாம்னா அரிசி மாவு கூட 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதில் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஆல்ரெடி கேபேஜில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. பிசைஞ்சு வச்ச மாவை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா பால் ஷேப்க்கு உருட்டி வச்சாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பால்ஸாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடுங்க, இல்லைன்னா அது நிறைய எண்ணெய் இழுத்துடும். பால்ஸ் போட்டதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதங்கினதும் நைஸாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் இப்ப கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப நாம செஞ்சு வச்ச பால்ஸ் இதுல போட போறோம். இப்போ எல்லா பால்ஸும் இதுல சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம் சுட சுட. ஓகே கைஸ், இந்த டிஷ் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, see you, டாடா.